கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி. ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது என்ற சிறுகதையை பார்க்கலாம். வேப்ப மரத்தடியில் நிற்கும் பசுவின் பின்னங்கால்களை கட்டிவிட்டு மடியை கழுவுவதற்காக பக்கத்திலிருந்த தண்ணீர் செம்பை எடுத்து திரும்பிய சுப்பு கோனார் தான் முதலில் அவனை பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலேயே கோனாருக்கு அவனை அடையாளம் தெரிந்துவிட்டது. அதே சமயம் அவன் மார்புக்குள் திக் என்று என்னமோ உடைந்து ஒரு பயமும் உண்டாயிற்று. அடையாளம் தெரிந்ததால் தனக்கு அந்த பயம் உண்டாயிற்றா, அல்லது அவனை கண்ட மாத்திரத்திலேயே தன்னை கவ்விக்கொண்ட அந்த பயத்தினால்தான் அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்ததா என்று நிச்சயமாக முடியாத நிலையில் அவனை அடையாளம் கண்டதும் அச்சம் கொண்டதும் சுப்பு கோனாருக்கு ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன. அது பனிக்காலம்தான். இன்னும் பனிமூட்டம் விலகாத மார்கழி மாத காலை நேரம்தான். அதற்காக உடம்பு திடீரென்று இப்படி உதரமா என்ன? பாதத்தின் விரல்களை மட்டும் பூமியில் ஊன்றி குத்திட்டு அமர்ந்திருந்த கோனாரின் இடது முழங்கால் ஏகமாய் நடுங்கிற்று. எழுந்து நின்று கொண்டான். உடம்பு நடுங்கினாலும் தலையில் கட்டிருக்கும் மஃப்ளருக்குள்ளே திடீரென்று வேர்த்ததே. முண்டாசை அவிழ்த்து தலையை நன்றாக சுரிந்து விட்டு கொண்டான் கோனார். காலனி காம்பவுண்டின் இரும்பாலான கதவுகளை ஓசையிட திறந்து பெரிய ஆக்கிருதியாய் உள்ளே வந்து கொண்டிருந்த அவன் தன்னையே குறிவைத்து முன்னேறி வருவது போலிருந்தது கோனாருக்கு. அவன் கால் செருப்பு ரொம்ப அதிகமாக கிரீச்சிட்டது. அவன் கருப்பு நிறத்தில் கட்டம் போட்ட லுங்கி அணிந்திருந்தான். உள்ளே போட்டிருக்கும் பனியனும் இடுப்பில் அணிந்த 4 விரற்கடை அகலமுள்ள தோல் பெல்ட்டும் அந்த பெல்ட்டிலே தொங்குகின்ற அடர்ந்த சாவிக்கொத்தின் வளையத்தை இணைத்து இடுப்பில் செருகியிருக்கும் பெரிய பேனா கத்தியும் அணிந்த மஸ்லின் ஜிப்பா. அதை பார்க்கும் போதே சாவிக்கொத்திலே இணைந்த ஒரு பேனா கத்தி மாதிரி தோன்றாமல் கத்தியின் பிடியிலே ஒரு சாவிக்கொத்தை இணைத்திருப்பது போல் தோன்றும் அளவுக்கு அந்த கத்தி பெரிதாக இருந்தது. அவன் சுப்பு கோனாரை சாதாரணமாகத்தான் பார்த்தான். தான் வருகிற வழியில் எதிரில் வருகிற எவரையும் பார்ப்பது போலத்தான் பார்த்தான். போதாதா கோனாருக்கு ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் பால் கறக்கவும் முடியாமல் பசுவன் காலை அவிழ்க்கவும் முடியாமல் தன்னை கடந்து செல்லும் அவனுடைய முதுகை பார்த்தவாறு உறைந்து போய் நின்றிருக்கும் கோனாரை பார்த்து வேப்ப மரத்தில் கட்டுப்பட்டிருந்த அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன மகிழ்ச்சியோ! ஒரு துள்ளி கட்டை அவிழ்த்துக் கொண்டு பசுவன் மடியில் வந்து முட்டியதை கூட அவன் பார்க்கவில்லை. வழக்கம் போல் படுக்கையிலிருந்து எழுந்ததும் பசுவன் முகத்தில் விழிப்பதற்காக ஜன்னல் கதவை திறந்த முதல் வீட்டு குடித்தனர்காரனான குஞ்சுமணி இந்த மஸ்லின் ஜிப்பாக்காரரின் காக்கை கூடு கட்டிய மாதிரி உள்ள கிராப்பையும் கிருதாவையும் பார்த்து முகம் சுழித்து கண்களை மூடிக்கொண்டார். கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதான் மூடிய கண்ணுக்குள்ளே அவனை அவருக்கு அடையாளம் தெரிந்தது. மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தார். அவனேதான். அவனை துரத்தி கொண்டு யாராவது ஓடி வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக குஞ்சுமணி வெளியில் ஓடி வந்தார். அப்போது அவன் அவரையும் கடந்து மேலே போய்க் கொண்டிருந்தான். வெளியில் வந்த பார்த்த குஞ்சுமணி பசுவன் காலை கட்டி போட்டுவிட்டு தன் கால்களையும் பயத்தால் கட்டி போட்டு கொண்டு நிற்கும் சுப்பு கோனாரை பார்த்தார். கோனாருக்கு பின்னால் காம்பவுண்டு கேட்டு வெளியே நின்றிருந்த அந்த ஜாட்கா வண்டியிலிருந்து தான் இவன் இறங்கி வருகிறானா என்று குஞ்சுமணியால் தீர்மானிக்க முடியவில்லை. ஏனெனில் தெருவோடு போகிற வண்டி தானாகவே அதன் போக்கில் நின்றிருக்கலாம் என்று தோன்றுகிற விதமாக அந்த ஜாட்கா வண்டியின் குதிரை பின்னங்கால்களை முழங்கால் வளைய பூமியில் உந்தி விரைந்து கொண்டு புழுதி மண்ணில் நுரை கிளம்ப சிறுநீர் கழித்த பின் கழுத்து சங்கிலி அசைய அப்போதுதான் நகர ஆரம்பித்திருந்தது. காலையில் தனக்கு வரிசையாக காண கிடைக்கின்ற தரிசனங்களை எண்ணி காரி துப்பினான் குஞ்சுமணி. துப்பிய பிறகுதான் அவன் திரும்பி பார்த்து விடுவானோ என்று அவர் பயந்தார். அந்த பயத்தினால் தான் துப்பியது அவனை பார்த்து இல்லை என்று அவனுக்கு உணர்த்துவதாக பூ பூ வாயிலே கொசு பூந்துட்டது என்று 2 தடவை பொய்யாக துப்பினார் குஞ்சுமணி. அவன் அந்த காலனியின் உள்ளே நுழைந்து 2 பக்கமும் வரிசையாக அமைந்த அந்த குடியிருப்பு வீடுகளை ஏறிட்டு கூட பார்க்காமல் அவற்றின் உள்ளே மனிதர்கள் தான் வாழ்கிறார்களா என்று அறியக்கூட ஸ்ரத்தையற்றவனாய் தனது இந்த வருகையை கண்டபின் இங்கே உள்ள அத்தனை பேருமே ஆச்சரியமும் அச்சமும் கவலையும் கலக்கமும் கொள்வார்கள் என்று தெரிந்தும் அவர்களின் அந்த உணர்ச்சிகளை தான் பொருட்படுத்தவில்லை என்று காட்டிக்கொள்கிற ஓர் அகந்தை மாதிரி இங்கே இருக்கும் எவனையும் போல் எனக்கும் இங்கு நடமாட உரிமையுண்டு என்பதை தனது இந்த பிரசன்னத்தின் மூலம் ஒரு மௌன பிரகடனம் செய்கின்ற தருணையில் பின்னங்கைகளை கட்டிக்கொண்டு பின்புறம் கோத்த உள்ளங்கைகளை கோழிவால் மாதிரி ஆட்டிக்கொண்டு சரக் சரக் என்று நிதானமாய் மெதுவாய் யோசனையில் குனிந்த தலையோடு மேலே நடந்து கொண்டிருந்தான். அந்த அகந்தையும் அவனது மௌனமான இந்த பிரகடனத்தையும் குஞ்சுமணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தாங்கிக் கொள்ளாமல் வேறென்ன செய்வது? ஏற்கனவே ஒரு பக்கம் பயத்தால் படபடுத்துக் கொண்டிருக்கும் அவர் மனத்துக்குள் அவனது இந்த நடையை பார்த்ததும் கோபம் துடிதுடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அறிவு நிதானமாக வேலை செய்தது அவருக்கு.
இவன் எதற்கு இங்க வந்திருப்பான்? இவன் நடையை பார்த்தால் திருடுவதற்கு வந்தவன் மாதிரி இல்லை. ஏதோ கணக்கு தீர்க்க வந்து அதற்காக காத்து கொண்டிருக்கிற நிதானம் இவன் நடையிலே இருக்கிறதே. ஆளப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சதை போட்டிருக்கான். அப்ப மட்டும் என்ன, சுவரேறி குதிச்ச வேகத்துல கீழே விழுந்து முழங்கால உடைச்சுக்காம இருந்திருந்தானா அத்தனை பேரையும் அப்படியே அள்ளி தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு போயிருப்பானே. அன்னைக்கு முழங்கால இருந்து கொட்டின ரத்தத்தையும் பட்டிருந்த அடியும் பார்த்தப்ப இவனுக்கு இனிமே காலே விளங்காதுன்னு தோணித்து எனக்கு. இப்போ என்னடானா நடை போட்டு காட்டுற நட. அது சரி, இப்போ இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன பண்ணினா போவான்? இவன் வந்திருக்கிறது நல்லதுக்கு இல்லேன்னு தோன்றதே. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ? சித்தம் என்ன இவன் முகத்துல தானே முழிச்சேனோ என்று கலவரமான சிந்தனையோடு சுப்பு கோனாரை பரிதாபமாக பார்த்தார் குஞ்சுமணி. அந்த பார்வையில் சுப்பு கோனாரின் உடம்பையும் அந்த அவனுடைய உடம்பையும் ஒப்பிட்டு அளந்தார். கோனாருக்கு நல்ல உடம்புதான். தயிர் பால் வெண்ணெய் நெய்ல வளர்ந்த உடம்பாச்சே. சரிதான், ஆனா அடி தாங்குமோ? அவனுக்கு அன்னைக்கு முழங்காலிலே அடிபடாம இருந்திருந்தா இந்த சுப்பு கோணர் கீழே விழுந்திருந்த அவன் முதுகிலே அணை கயத்தாலே வீறு வீருன்னு வீறு இருப்பானா? அந்த கயரே ரத்தத்துல நனைஞ்சு படுத்தே. அடிபட்டு ரத்தம் கொட்டுற அந்த முழங்காலிலே ஒண்ணு வச்சான். அவ்வளவுதான், பய மூச்சு ஆயுட்டான். அதுக்கப்புறம் போன மாதிரின்னா அவனை இழுத்துண்டு வந்தா. வேப்ப மரத்தோட தூக்கி வச்சு கட்டினான். அப்புறம் அவன் முழிச்ச வார்த்தை பண்ணா உயிர் இருக்கிறது தெரிஞ்சித்து. தண்ணி தண்ணின்னு முடங்கினா. நான் தான் பால் குவளையில தண்ணி கொண்டு போய் கொடுத்த பாவி அத்தோடு சும்மா இருக்கப்படாதா? திருட்டு பையில உனக்கு பரிதாபப்பட்டா பாவமாச்சேன்னு பால் குவளையாலே கன்னத்துல ஓங்கி இடிச்சேன். தண்ணி குடிச்ச வாயில இருந்து கொடகொடன்னு ரத்தம் கொட்டித்து. அவன் கண்ணை திறந்து கருப்பு விழிய சொருகிட்டு என்ன பார்த்தா. அதுக்கு அர்த்தம் இப்பொன்னா புரியறது. ஏலே பாப்பா, இருடா வந்து பாத்துக்கிறேங்கிற மாதிரி அன்னைக்கே தோணித்து. இப்போ வந்திருக்கான். நான் தண்ணி கொடுத்தேனே, அத மறந்துருப்பானா என்ன? எனக்கு என்ன, மத்தவா மாதிரி ஒருத்த வகைய மாட்டின்டானே. கிடைச்சது சான்ஸ்னு போட்டு அடிக்கிற ஆசையா? இப்படி திருடிட்டு ஓடி வந்து ஹீவா கையிலே மாட்டிண்டு அடி வாங்கி தண்ணி தண்ணின்னு தவிக்கிறையே. நோக்கென்னடா தலையெழுத்துன்னு அடிச்சேன் இல்லைங்களே. அடிச்சேன். அவனுக்கு அடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்போ திருப்பி அடிக்கத்தான் அவன் வந்திருக்கான். எனக்கு நன்னா தெரியறது. அவனடையே சொல்றதே, நன்னா 6 மாசம் ஜெயில் சாப்பாட்டுல உடம்ப தேத்தின்னு வந்திருக்கான். வஞ்சம் தேக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். பாவம், இந்த சுப்பு கோணரை பாக்குறச்சதான் பாவமா இருக்கு. அப்படியே சில மாதிரி நின்னுட்டானே. இவன் கணக்கு தான் அதிகம். என்னமா அடிச்சான். அடிக்கிறச்சே மட்டும் நன்னா இருந்ததோ, இப்போ திரும்பி தரப்போறான். நேக்குந்தான் என் கணக்கு ஒரு அடிதான். ஆனா அதை நான் தாங்கணுமே. இந்த காலனில இருக்கிறவா எல்லாருமே ஆளுக்கு ஒரு தர்ம அடி போட்டா அப்படி இவன் என்ன மகாசூரன்? எல்லாரையுமே இவன் அடிச்சுடுவான் என்ற எண்ணத்தோடு மறுபடியும் சுப்பு கோனாரின் உடம்பை அளந்து பார்த்தார் குஞ்சுமணி. அவன் உடம்போடு தன் உடம்பையும் ஏதோ இலங்கைக்கு பாலம் போடும்போது அணில் செய்த உதவி மாதிரி தன் பலத்தையும் கூட்டி அதன் பிறகு தானும் சுப்பு கோணரும் சேர்ந்து போடுகிற கூச்சலில் வந்து சேர்வார்கள் என்று நம்புகிற கூட்டத்தின் பலத்தையும் சேர்த்து பெருக்கிக் கொண்ட தைரியத்தோடு குஞ்சுமணி பலமாக ஒருமுறை இருமினார். அவர் என்னமோ அவனை மிரட்டுகிற தோரணையில் கணைத்து ஒரு குரல் கொடுக்கத்தான் நினைத்தார். அப்படியெல்லாம் கணைத்து பழக்கமில்லாத காரணத்தினாலோ அல்லது நாள் முழுவதும் அந்த நடராஜா விலாசில் சரக்கு மாஸ்டராக அடுப்பு புகையில் கடலை எண்ணெயில் உருட்டி போட்ட புளி உருண்டை தீயிகிற கமரலில் இரும்பி இரும்பி நாள் கழிக்கிற பழக்கத்தினாலோ கணைப்பாக நினைத்துக்கொண்டு அவரால் இரும்பத்தான் முடிந்தது. அவன் அவரையோ அவன் இருமலையோ கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் பூட்டி கிடக்கும் அந்த வீட்டு வாசற்படிகளில் ஏறினான். நல்ல இடம்தான் பாத்திருக்கான். திண்ணையில உட்காந்துக்க போறான். பக்கத்துல இருக்கிற குழாயடிக்கு எப்படி பொம்மநாட்டிகளா வந்து தண்ணி பிடிப்பா? இதோ இன்னும் செத்த நாழியில எங்க அம்மா 2 குடத்தை கொண்டு வந்து திண்ணையில வச்சுட்டு, குஞ்சுமணி கண்ணா என் கண்ணோலியோ 2 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து விடுறான்னு கெஞ்ச போறா. பாவம், அவளுக்கு உட்கார்ந்த இடத்துல சமைச்சு போடத்தான் முடியும். தண்ணி குடம் தூக்க முடியுமா என்ன? 2 குடத்தையும் எடுத்துட்டு நான் குழாயடிக்கு போக போறேன். அப்படியே அலாக்கா என்ன திண்ணை மேல தூக்கி சொல்லிடணும். ஒரு அடிதான்ப்பா தாங்க முடியும், அத்தோட விட்டுடணும். அவ்வளவுதான் என் கணக்குன்னு சொல்லிடணும். நான் எப்படி பார்த்தா அவன் முதல்ல சுப்பு கோணாரைத்தானே அடிக்கணும். இந்த கோணாருக்கு அவனை அடையாளம் தெரியலையோ? ஏ சுப்பு, பார்த்துட்டு நிக்கிறையே, ஆள உனக்கு அடையாளம் தெரியலையா என்று குரலை தாழ்த்தி சுப்பு கோணரை விசாரித்தான் குஞ்சுமணி. அடையாளம் எனக்கு தெரியுது சாமி, என்னையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமேனு தான் யோசிக்கிறேன் என்று முணுமுணுத்தான் சுப்பு கோணர். அந்த நேரம் கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த குஞ்சுமணியின் தாயார் சீத்தம்மாள் சுப்பு கோணர் பாலை கறக்காமல் தன் பிள்ளையாண்டானுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அதுவும் அவன் ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை தானும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன்
காதை மறைத்திருந்த முக்காட்டை எடுத்து செவி மடலில் செருகிக் கொண்டு வேப்ப மரத்தடிக்கு வந்தாள். சாதாரணமாக குஞ்சுமணி யாருடனும் பேச மாட்டார். காலையில் எழுந்தவுடன் ஜன்னல் வழியாக பசுவை தரிசனம் செய்துவிட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை சீவல் போட ஆரம்பிப்பார். சீத்தம்மாள் பால் வாங்கி கொண்டு போய் காப்பி கலந்து அவரை கூப்பிடுவதற்கு முன் 2 தடவையாவது வெற்றிலை போட்டு முடித்திருப்பார் குஞ்சுமணி. காப்பி குடித்த பிறகு இன்னொரு முறை போடுவார். வெற்றிலை சீவல் புகையிலை அடைத்த வாயுடன் 2 குடங்களையும் தூக்கி கொண்டு குழாடிக்கு வருவார். அவர் அதிகமாக பேசுகின்ற பாஷை என்ற ஹூங்காரங்களும் கையசைப்பும் தான். அப்படிப்பட்ட குஞ்சுமணி காலையில் எழுந்து வெற்றிலை கூட போடாமல் இந்த கோணாரிடம் போய் ஏதோ பேசுகிறார் என்றால் அது ஏதோ மிக அவசியமான சுவாரஸ்யமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்த சீத்தம்மாள் மோப்பம் பிடிக்கிற மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு 4 புறமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வேப்ப மரத்தடிக்கு வந்தாள். அவ்விதம் அவள் பார்க்கும்போது அந்த பூட்டி கிடக்கும் வீட்டின் முன்னால் நின்றிருக்கும் அவன் இவர்கள் மூவரையும் திரும்பி பார்த்தான். இங்கதான் பாக்குறா. அம்மா, நீ ஏன் அங்க பாக்குற என்று பல்லை கடித்தார் குஞ்சுமணி. யார அவன்? பூட்டி கிடக்கிற வீட்டண்ட என்ன வேலை? கேள்வி முறை கிடையாதா? யாரு நீ என்று அவனை பார்த்த மாத்திரத்தில் குரலை உயர்த்தி சப்தமிட்டவாறு பால் செம்புடன் கையை நீட்டி நீட்டி கேட்டுக்கொண்டு அவனை நோக்கி நடந்த சீத்தம்மாளில் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார் குஞ்சுமணி. அவன் யாரு தெரியுமோ? முன்ன ஒரு நாள் காலையில எங்கேயோ திருடிட்டு அவ துரத்துறச்ச ஓடி வந்து நம்ம காம்பவுண்ட் சுவரலை ஏறி குதிச்சு காலை உடைச்சுண்டு இந்த கோணார் கையிலே மாட்டின்னு அடிபட்டானே. சொல்லு. 10 மணிக்கு போலீஸ்காரா வர வரைக்கும் வேப்ப மரத்துல கட்டி வச்சு போறவா வரவா எல்லாரும் ஆளுக்கு ஒரு தர்மடி போட்டாளே. ஆமா, நான் கூட பால் குவளையில கண்ணத்துல ஓங்கி அடிச்சேனே. அவன்தான், அந்த திருடன் தான் வந்திருக்கான். திருடுறதுக்கு இல்ல, எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு. கொடுப்பா. மத்தவா கை பூ பறிச்சுட்டு இருக்குமா என்ன? திருடனை கட்டி வச்சு அடிக்காம கைய பிடிச்சு முத்தம் கொடுப்பாளாக்கும். என்ன கோணாரே, இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு நிக்கிறீரே, மரியாதையா காம்பவுண்டை விட்டு வெளியே போக சொல்லும், இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும் என்று அந்த காலனியை கூடுகிற மாதிரி ஓவென்று கத்தினாள் சீத்தம்மாள். அவளுடைய கூக்குரல் கிளம்புவதற்கு முன்னாலேயே அந்த காலனியில் ஒருவர் பால் வாங்குவதற்காகவும் குழாடில் முந்திக் கொள்வதற்காக பாத்திரம் வைக்கவும் அங்கொருவர் இங்கொருவருமாய் தென்பட்டார்கள். இப்போது சீத்தம்மாளின் குரல் கேட்ட பிறகு எல்லாருமே அந்த பூட்டி இருக்கும் வீட்டு திண்ணையின் மேல் வந்து உட்கார்ந்திருக்கும் அந்த அவனை பார்த்தனர். பார்த்ததும் அடையாளம் கண்டனர். சுப்புக்கோணார் மாதிரியும் குஞ்சுமணி மாதிரியும் அவனது பிரசன்னத்தை கண்டு அவர்களும் அஞ்சினர். கூட்டம் சேர்ந்த பிறகு கோணாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. என்ன இவன் பெரிய இவன் திருட்டு பயதானே? அன்னைக்கு வாங்கின அடி மறந்துருக்கும். என்ன உத்தாசத்தோட வந்திருப்பான் தான் யோசிச்சேன். மஃப்ளரை உதறி தோளில் போட்டுக்கொண்ட கோணார் பலமாக ஒரு கணைப்பு கணைத்தான். என்று குஞ்சுமணி அந்த கணைப்பை மனசுக்குள் சிலாகித்துக் கொண்டார். கோணார் தைரியமாக கொஞ்சம் மிரட்டுகிற தோரணையுடனேயே அவன் உட்கார்ந்திருந்த அந்த திண்ணையை நோக்கி நடந்தான். அவனுக்கு துணையாக ஏதாவது நடந்தால் விலக்கி விடவோ அல்லது கூச்சலிடவோ ஒரு ஆள் வேண்டாமா? அதற்காக குஞ்சுமணியும் கோணாரின் பின்னால் கம்பீரமாக நடந்து சென்றார். ஏலே, உன்னை யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இடம் தெரியாம வந்துட்ட போல இருக்கு. வேற ஏதாவது தகராறு வரதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடு என்று கோணார் சொல்லும்போது, ஆமாப்பா, தகராறு பண்ணாம போயிடு, நோக்கிடமா கிடைக்காது என்று குஞ்சுமணியும் குரல் கொடுத்தார். அவன் மௌனமாக ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். பின்னர் சாவதானமாய் இடுப்பை எக்கி பெல்ட்டோடு தைத்திருந்த ஒரு பையை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை கோணாரிடம் கொடுத்துவிட்டு அதிலிருந்து ஒரு சாவியை தேடி எடுத்து அந்த பூட்டிய வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். கோணார் அந்த காகிதத்தை குஞ்சுமணியிடம் கொடுத்தான். குஞ்சுமணி அதை வாங்கி பார்த்ததும் வாயை பிளந்தார். என்னையா கோணாரே, முதலியார்கிட்ட 2 மாசம் அட்வான்ஸ் 50 ரூபாய் கட்டி ரசீது வாங்கிண்டு வந்திருக்காயா என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார். நன்னா இருக்கே நியாயம். சம்சாரிகள் இருக்கிற இடத்துல துருட்டு பையில கொண்டு வந்து குடி வைக்கிறதாவது இந்த முதலியாருக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுதா? ஏண்டா குஞ்சுமணி, நானும் இந்த வீடு காலியான 15 நாளா சொல்லிட்டு இருக்கேனோ, நம்ம சுப்பிணி பிள்ளை பெட்டம்பி இங்க ஏதோ கோப்பரட்டி பரீட்சை எழுத வர போறேன்னு கடுதாசி எழுதுறப்பவே சொன்னேனே, அந்த முதலியார் மூஞ்சியில 50 ரூபாய் காசை அடுமாஷியா விட்டெறிஞ்சுட்டு இந்த இடத்த பிடிச்சிடணும்னு சொன்னேனோ, நேக்கு அப்பவே பயம்தான். வயசு பெண்கள் இருக்கிற இடத்துல எவனாவது கண்ட காலி பயம் வந்துடப்படாது பாரே. அவனும் அவன் தலையும் கட்டாயில போறவன் பீடி வேற பிடிச்சுண்டு என்ன கிரகச்சாரமோ என்று முடிவற்று முழங்கிக் கொண்டிருந்த சீத்தம்மாளை வாயை பொத்தி அடக்குவதா கழுத்தை நெறித்து அடக்குவதா என்று புரியாத படபடப்பில் பல்லை கடித்துக் கொண்டு அவள் முகத்துக்கு நேரே 2 கையும் நீட்டி, அவன் காதுல விழப்போறது, வாய மூடு, அவன் கையால எனக்கு அடி வாங்கி வைக்கிறதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கிறையா? எவனோ எங்கேயோ வந்துட்டு போறான், நமக்கு என்ன
என்று கூறி சீத்தம்மாளின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார் குஞ்சுமணி. நேக்கென்னடா பயம்? நோக்கு பயமா இருந்தா நீ ஆத்துக்குள்ள இரு. புருஷால வெளியில போடுவேள். நாங்க பொம்மநாட்டிகளா வயித்துல நெருப்ப கட்டின்னு இங்க இருக்கணும். இப்பவே குழாயடியில இருந்து தவளையே காணும், கொடியில உளுத்திருந்த துணியே காணும். போரா குறைக்கு திருடனே கொண்டு வந்து குடி வச்சா காதுல மூக்குல 2 திருகாணி போட்டு இருக்க குழந்தைகள் எப்படி தைரியமா வெளியில இருப்பது? ஓய் கோணாரே, பேசாம போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடும். இதே இடத்துல இவனை பிடிச்சு கொடுத்திருக்கோம் என்று வழிநெடுக வாயை பொத்துகிற மகனின் கையை தள்ளி தள்ளி புலம்பியவாறு வீட்டுக்குள் சென்ற சீத்தம்பாள் உள்ளே இருந்தும் உரத்த குரலில் அந்த தெருவுக்கே அபாய அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் சுப்புக்கோனார் வேப்ப மரத்தடியில் கட்டியிருந்த பசுவின் மடியில் பாலை ஊட்டிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பார்த்துவிட்டு கோபமாக வைது கொண்டு ஓடி வந்தான். பசுவின் மடியில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உறிஞ்சிவிட்ட எக்களிப்பில் வாயெல்லாம் பால் நுரை வழிய துள்ளி கொண்டிருந்தது கன்றுக்குட்டி. பசு கோனாரை கள்ளத்தனமாய் பார்த்தது. ஆத்திரமடைந்த கோனார் பசுவின் காலை கட்டியிருந்த அணைக்கயிற்றை அவிழ்த்து சுரீர் என்று ஒன்று வைத்தான். அடுத்த அடி கன்றுக்குட்டிக்கு. பசுவும் கன்றும் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு காம்பவுண்டு கேட்டை தாண்டி ஓடின. கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த சீத்தம்மாளை பார்த்து சுப்புக்கோனார் கத்தினான். பாலுமெல்லாம் ஒண்ணுமில்ல, போங்கம்மா. கண்ணுக்குட்டி ஊட்டிப்படுத்து. இந்த திருட்டு பைய முகத்துல முழிச்சதுதான் என்று சொல்லிக்கொண்டே இதுதான் சந்தர்ப்பம் என்று அவனும் அங்கிருந்து நழுவினான். திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை சீவல் போட்டுக் கொண்டிருந்த குஞ்சுமணி, மத்தியானத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடோ என்று குரல் கொடுத்தார். அதற்குள்ளே இங்கு என்னென்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணி பயந்தார். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த காலனி முழுவதும் 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் விடியற்காலையில் எங்கோ திருடிவிட்டு தப்பி ஓடி வந்து சுவரேறி குதித்து இங்கே சிக்குண்டு எல்லோரிடமும் தர்ம அடி வாங்கி போலீசில் ஒப்படைக்கப்பட்டு 6 மாதமும் சிறை தண்டனையும் பெற்ற ஒரு பழைய கேடி இங்குள்ள இத்தனை நாள் காலியாக இருந்த இதற்கு முன் ஒரு கல்லூரி மாணவன் தங்கி படித்துக் கொண்டிருந்த அந்த கடைசி போர்ஷனில் குடிவந்திருக்கிறான் என்ற செய்தி பரவிற்று. திண்ணையில் உட்கார்ந்திருந்த குஞ்சுமணி வெற்றிலையை மென்று கொண்டே அந்த திருடனை பற்றி பயங்கரமான கற்பனைகளை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலனியில் திரிகின்ற ஒவ்வொரு மனிதரையும் அவர் அவனோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தார். ஆமாம், அவர்கள் எல்லோருக்குமே அவனுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்திருக்கிறது. பால் குவளையால் அவன் கன்னத்தில் ஓங்கி இடித்ததன் மூலம் அவனோடு குறைந்தபட்சம் சம்பந்தம் கொண்டவர் தான் மட்டுமே என்பதில் அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்தது. மற்றவர்களெல்லாம் அவனை எவ்வளவு ஆசை தீர ஆத்திரம் தீர அடித்தனர் என்பதை அவர் தனது மனக்கண்ணால் கண்டு அந்த அடிகள் எல்லாம் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திரும்பி கிடைக்கப் போவதை கற்பனை செய்து அவர்களுக்காக பயந்து கொண்டிருந்தார். அந்த 17ஆம் நம்பர் வீட்டிலே குடியிருக்கிறவன், போஸ்ட் ஆபீஸ்லே வேலை செய்யற நாயுடு, சைக்கிளிலே வந்தவன், சைக்கிளிலே உட்கார்ந்தபடியே ஒரு காலை தரையிலே உண்டிண்டு எட்டி வயிற்றிலே வச்சானே, அப்படியே எருமை முக்காரம் விடுற மாதிரி 5 நிமிஷம் மூச்சு அடைச்சு வாய பிளந்துண்டு அவன் கத்தினப்போ இத்தோட பிழைக்க மாட்டேன்னு நினைச்சேன். இப்போ திரும்பி வந்திருக்கான். அவனை இவன் சும்மாவா விடுவான்? இவன் வெறும் திருடனாக மட்டுமா இருப்பான், பெரிய கொலைகாரனாகவும் இருப்பான் போல இருக்கே என்று அவரது எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்வது மாதிரி அவன் அந்த கடைசி வீட்டிலிருந்து கையில் கத்தியுடன் இறங்கி வந்தான். இப்போது மேலே அந்த மஸ்லின் ஜிப்பா கூட இல்லை. முண்டா பனியனுக்கு மேலே கழுத்து வரைக்கும் மார்பு ரோமம் பிலுபிலுவென வளர்ந்திருந்தது. தோளும் கழுத்தும் காண்டா மிருகம் மாதிரி மதந்திருக்கின்றன. ஐயோ, கத்திய வேற எடுத்துட்டு வரானே, நான் வெறும் பால் கோளையில தானே அடிச்சேன், எங்கேதான் வரான் என்று எண்ணிய குஞ்சுமணி திண்ணையிலிருந்து இறங்கி ஏதோ காரியமாக போகிறவர் மாதிரி உள்ளே சென்று படார் என்று கதவை தாளிட்டு கொண்டார். அவர் மனம் அத்துடன் நிதானம் அடையவில்லை. அதற்குள் ஓடி ஜன்னல் வழியாக பார்த்தார். அவன் வேப்ப மரத்துக்கு எதிரே வந்து நின்றிருந்தான். வேப்ப மரம் குஞ்சுமணியின் வீட்டுக்கு எதிரே இருந்தது. எனவே அவன் குஞ்சுமணி வீட்டின் எதிரிலும் நின்றிருந்தான். ஏண்டாப்பா, எவனோ போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சான், அவனை எல்லாம் விட்டுட்டு என்னையே சுத்தி சுத்தி வரையே. இந்த அம்மா கடங்காரி வேற உன் ஆத்திரத்தை குழப்பி விட்டுட்டா. நேக்கு புரியறது, மனுஷனுக்கு ரோஷம்னு வந்துட்டா பழிக்கு பழி தீத்துக்காம அடங்காது. அதுவும் ஒன்ன மாதிரி மனுஷனுக்கு 1க்கு 9 தீத்துக்கணும் தோணும். நான் வேணும்னா இப்பவே ஓடிப்போய் அந்த கோணார் கிட்ட பால் குவளை வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்கறேன். வேணும்னா அதே மாதிரி என் கண்ணத்துல லேசா ஒரு இடி அடிச்சுடும். அத்தோட விடு, என்னத்துக்கு கையிலே கத்தியும் கபடாவையும் தூக்கிண்டு அலையற என்று மானசீகமாக அவனிடம் கெஞ்சினார் குஞ்சுமணி. அந்த சமயம் பார்த்து போஸ்ட் ஆபீஸில் வேலை செய்கிற அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வாசலில் இறங்குவதையும் பார்த்தார். அட போராத காலமே, ஆத்துக்குள்ளே போயிடடா, உன் காலை வெட்ட போறான் என்று கத்த வேண்டும் போலிருந்தது குஞ்சுமணிக்கு.
எந்த வீட்டுக்கு எவன் குடித்தனம் வந்தால் எனக்கென்ன என்கிற மாதிரி அசட்டையாய் சைக்கிளில் ஏறிய 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் வேப்ப மரத்தடியில் கையில் கத்தியோடு நிற்கும் இவனை பார்த்ததும் பெடலை பின்புறமாக சுற்றினார். சைக்கிளின் வேகத்தை மட்டுப்படுத்தினான். குஞ்சுமணியின் கண்கள் அவன் கைகளில் இருந்த கத்தியே வெறித்தன. அவன் அந்த கத்தியில் எதையோ அழுத்த படக்கென்று அரையடி நீளத்துக்கு பளபளவென்று அதில் மடிந்திருந்த எக்கு கத்தி வெளியில் வந்து மின்னிற்று. நடக்கப் போகின்ற கொலையை பார்க்க வேண்டாம் என்று கண்களை மூடிக்கொண்டார் குஞ்சுமணி. அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை திருப்பி ஒரு அரைவட்டம் அடித்து வீட்டுக்கே திரும்பினான். குஞ்சுமணி மெல்ல கண்களை திறந்து 17ஆம் நம்பர் வீட்டுக்கார நாயுடு சைக்கிளோடு வீட்டுக்குள் போவதை கண்டார். நல்ல வேளை, தப்பிச்சே, ஆத்த விட்டு வெளியில வராதே, பலி போட்டுடுவான் பலி. அவன் வேப்ப மரத்தடியில் நின்று கைகளால் ஒரு கிளையை இழுத்து வளைத்து ஒரு குச்சியை வெட்டினான். பின்னர் அதிலிருக்கும் இலையை கிழித்து குச்சியை நொறுக்கி கடைவாயில் மென்று பல் துலக்கிக் கொண்டே திரும்பி நடந்தான். அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் குஞ்சுமணி வீட்டின் கதவை திறந்து கொண்டு வந்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட தொடங்கினான். அவனும் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு வெகுநேரம் துலக்கினான். அவன் வேப்ப மரத்தடியில் நின்றிருந்த சமயம் சில பெண்கள் அவசர அவசரமாக அந்த கடைசி வீட்டருகே இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டு ஓடினார்கள். அவன் மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டதும் குழாயடியில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த குடத்தை எடுக்க கூட யாரும் வராததைக் கண்டு அவனே எழுந்து உள்ளே போனான். அங்குள்ள அத்தனை குடித்தனக்காரர்களும் தண்ணீர் பிடித்துக்கொண்டு குழாயடியை காலி செய்கிற வரைக்கும் அவன் வெளியே தலை காட்டவே இல்லை. அந்த நேரத்தில் தான் குஞ்சுமணி ஒவ்வொரு வீடாக சென்று எல்லோரையும் பேட்டி கண்டார். அவர்கள் எல்லோருமே சிலர் தன்னை போலவும் சிலர் தன்னை விட அதிகமாகவும் மற்றும் சிலர் கொஞ்சம் அசட்டுத்தனமாக தைரியத்தோடும் பயந்து கொண்டிருப்பதை கண்டார். ஒவ்வொருவரையும் வீட்டில் பெண்டு பிள்ளைகளை தனியே விட்டுவிட்டு வெளியே போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் குஞ்சுமணி. ஆமாம் ஆமாம் என்று அவர் கூறியதை அவர்கள் ஆமோதித்தார்கள். சிலர் தங்களுக்கு ஆபீஸில் லீவு கிடைக்காது என்ற கொடுமைக்காக மேல் அதிகாரிகளை வைத்துவிட்டு போகும்போது வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி வீட்டில் உள்ளவர்களும் சொல்லிவிட்டு பயந்து கொண்டே ஆபீஸுக்கு போனார்கள். அப்படி போனவர்களில் ஒருவரான தாசில்தார் ஆபீஸ் தலைமை குமாஸ்தா தெய்வ சகாயம் பிள்ளை தமது நண்பர் ஒருவர் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருப்பது ஞாபகம் வரவே ஆபீஸுக்கு போகிற வழியில் ஒரு புகாரம் கொடுத்துவிட்டு போனார். காலை 11 மணி வரை அவன் வெளியில் வரவில்லை. குழாயடி காலியாகி மற்றவர்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று நிச்சயமாக தெரிந்த பிறகு அவன் குளிப்பதற்காக வெளியே வந்தான். வீட்டை பூட்டாமலேயே திறந்து போட்டுவிட்டு அந்த காலனி காம்பவுண்ட் சுவரோரமாக உள்ள பெட்டி கடைக்கு போய் துணி சோப்பும் ஒரு கட்டி பீடியும் வாங்கி கொண்டு வந்தான். இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு லுங்கி பனியன் ஜிப்பா எல்லாவற்றையும் குழாயடி முழுவதும் சோப்பு நுரை பரப்பி துவைத்தான். துவைத்த துணிகளை வேப்பமர கிளையில் கட்டி காய போட்டான். காலனியில் ஆள் அரவமே இல்லை. எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்தனர். துணிகளை காய போட்டு விட்டு வந்த அவன் குழாயடியில் அமர்ந்து தபதபவென்று விழும் தண்ணீரில் நெடுநேரம் குளித்தான். திடீரென்று, மாமா, உங்க பனியன் மண்ணில விழுந்துடுத்து என்ற மழலை குரல் கேட்டு திரும்பி பார்க்கையில் 4 வயது பெண் குழந்தை ஒன்று அறையில் ஜட்டியோடு மண்ணில் கிடந்த அவனது பனியனை கையில் ஏந்தி கொண்டு நின்றது. அப்போதுதான் அவன் பயந்தான். தன்னோடு இவ்வளவு நெருக்கமாக உறவாடும் இந்த குழந்தையை யாராவது பார்த்து விட்டார்களா என்று சுற்றுமுற்றும் திருடன் மாதிரி பார்த்தான். நீதான் இங்க திருட வந்திருக்கிற புது மாமாவா? உன்னை பார்க்க கூடாதுன்னு அம்மா அறையில போட்டு மூடி வச்சிருந்தா. அம்மா கூடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கச்ச நானே மெதுவா வந்துட்டேன். எனக்கு மிட்டாய் வாங்கி தரியா? திருடின்னு வந்துடு, அந்த பெட்டி கடையில நிறைய இருக்கு. அவன் சிரித்தான். அந்த குழந்தையின் கன்னத்தை தொட்டபொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அவசர அவசரமாக உடம்பை துடைத்துக் கொண்டு இடுப்பில் கட்டிய துண்டோடு பெட்டி கடைக்கு புறப்பட்டான். அவன் போகும்போது அவனது இடுப்பு துண்டை பிடித்து இழுத்து ரகசியமாக சொல்லிற்று குழந்தை. அம்மா பார்த்தா அடிப்பா, சுருக்க போய் அவனுக்கு தெரியாம மிட்டாய் எடுத்துட்டு ஓடி வந்துடு, நான் உங்க ஆத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கேன். அவனும் ஒரு குழந்தை மாதிரியே தலையை ஆட்டிவிட்டு கடைக்கு ஓடினான். ஒரு நொடியில் ஓடிப்போய் கை கொள்ளாமல் சாக்லேட்டை மடியில் கட்டிக்கொண்டு அவன் வந்தான். திருடன் என்கிற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷம் போலும் அவனுக்கு. இது உன் வீடு என்ற உரிமையை இந்த சமூகமே அந்த குழந்தையின் உருவில் வந்து தந்துவிட்ட ஒரு குதூகலம் அவனுக்கு. அந்த மகிழ்ச்சியில் ஓடி வந்த அவன் வீட்டுக்குள் குழந்தையை காணாமல் ஒரு நிமிஷம் திகைத்தான். யாராவது வந்து அடித்து இழுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்ற நினைப்பில் அவன் நெஞ்சு துணுக்குற்றது. பாப்பா பாப்பா என்று ஏக்கத்தோடு 2 முறை அழைத்தான். என்று உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை பதித்து ஓசை எழுப்பியவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து காத்து கொண்டிருந்த குழந்தை வெளியே வந்தது. இங்கதான் இருக்கேன், வேற யாரோ வந்துட்டாளாக்கும் நினைச்சு பயந்துட்டேன், உட்கார்ந்துக்கோ என்று அவனை இழுத்து உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டது குழந்தை. குழந்தையின் கை நிறைய விழுந்து தரையெல்லாம் சிதறும்படி அவன் சாக்லேட்டை நிரப்பினான். எல்லாம் என்னக்கா
2-3 சாக்லேட்களை ஒரே சமயத்தில் பிரித்து வாயில் திணித்துக் கொண்ட குழந்தையின் உதடுகளில் இனிப்பின் சாறு விழுந்தது. இந்தா உனக்கும் ஒண்ணு என்று ரொம்ப தாராளமாக ஒரு சாக்லேட்டை அவனுக்கு தந்தபோது, ராஜி ராஜி என்ற குரல் கேட்டதும் குழந்தை உஷாராக எழுந்து நின்று கொண்டது. அம்மா தேடுறா என்று அவரிடம் சொல்லிவிட்டு, அம்மா இங்கதான் இருக்கேன் என்று உரத்து கூவினாள் குழந்தை. எங்கடி இருக்க? இங்கதான் திருட வந்திருக்காளே புது மாமா, அவராத்துல இருக்கேன். அவனுக்கு சிரிப்பு வந்தது. சாக்லேட்டை அள்ளி குழந்தையின் கையில் கொடுத்து, அம்மா அடிப்பாங்க, இப்ப போயிட்டு அப்புறமா வா என்று கூறினான் அவன். மிட்டாயை எடுத்துட்டு போனாதான் அடிப்பா, இதோ மாடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுடு, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், வேற யாருக்கும் கொடுக்காத, ரமேஷுக்கு கூட. குழந்தை போன சற்று நேரத்துக்கெல்லாம் வேப்ப மரத்தில் கட்டி உலர போட்டிருந்த துணிகளை எடுத்து உடுத்தி கொண்டு அவன் சாப்பிடுவதற்காக வெளியே போனான். மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு வந்த அவன் வாசற்கதவை விரிய திறந்து வைத்துக் கொண்டு தலைமாட்டில் சாவி கொத்து, கத்தி, பீடிக்கட்டு, பணம் நிறைந்த தோல்வார் பெல்ட் முதலியவற்றை வைத்துவிட்டு சற்று நேரம் படுத்து உறங்கினான். 4 மணி சுமாருக்கு யாரோ தன்னை ஒரு குச்சியினால் தட்டி எழுப்புவதை உணர்ந்து சிவந்த விழிகளை உயர்த்து பார்த்தான். எதிரே போலீஸ்காரன் நிற்பதைக் கண்டதும் எழுந்து நின்று வணங்கினான். குழாயடிக்கு நேரே குஞ்சுமணி, கோனார், சீத்தம்மாள் ஆகியவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. போலீஸ்காரரை வணங்கிய பின் தன்னுடைய பெல்ட்டின் பர்சிலிருந்து ஒரு ரசீதை எடுத்து நீட்டினான் அவன். தெரியுண்டா, பொல்லாத ரசீது, 50 ரூபாய் காசு கொடுத்து அட்வான்ஸ் கட்டினால் போதுமா? உடனே யோகியன் ஆயிடுவியா நீ? மரியாதையா இன்னைக்கே இந்த இடத்த காலி பண்ணணும். என்ன, நாளைக்கும் நீ இங்கே இருக்கிறதா செய்தி வந்ததோ? தொலைச்சு படுவோம் தொலைச்சு. என்னைக்கடா ரிலீஸ் ஆனே என்று மிரட்டினான் போலீஸ்காரன். முந்தா நாளுங்க எஜமா என்று கையை கட்டிக்கொண்டு பணிவாக பதில் சொன்ன அவனது கண்கள் கலங்கி இருந்தன. அப்போது தெருவழியே வண்டியில் போய்க் கொண்டிருந்த அந்த காலனியின் சொந்தக்காரர் சோமசுந்தர முதலியார் இங்கு கூடி நிற்கும் கூட்டத்தை பார்த்து வண்டியை நிறுத்த சொன்னார். முதலியாரை கண்டதும் குஞ்சுமணி ஓடி வந்தார். உங்களுக்கே நன்னா இருக்கா? 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல ஊரறிஞ்சு துடனை கொண்டு வந்து குடிவிக்கலாமா? வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் ஊன்றி எங்கோ பார்த்தவாறு மீசையை தடவி கொண்டு நின்றார் முதலியார். அடே அஷடே, அவனை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? திருடன்னு தெரிஞ்சுதான் வீடு கொடுப்பாரா? அதான் போலீஸ்காரன் வந்து இப்பவே காலி பண்ணணும்னு சொல்லிட்டானே, அதோட விடு, அவர்கிட்ட என்னத்துக்கு புகார் பண்ணிட்டு இருக்க என்று குஞ்சுமணியை சீத்தம்மாள் அடக்கினாள். முதலியாருக்கு கண்கள் சிவந்தன. அந்த கடைசி வீட்டை நோக்கி அவர் வேகமாக நடந்தார். அவர் வருவதைக் கண்ட போலீஸ்காரன் வாசற்படியிலே அவரை எதிர்கொண்டழித்து சலாம் செய்தான். இங்க உனக்கு என்ன வேலை என்று போலீஸ்காரனை பார்த்து உருமினார் முதலியார். இவன் ஒரு கேடி சார், ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க, அதனால காலி பண்ண முடியா சொல்லிட்டு போறேன். முதலியார் அவனையும் போலீஸ்காரனையும் மற்றவர்களையும் ஒரு முறை பார்த்தார். என்னுடைய டெனண்ட காலி பண்ண சொல்றதுக்கு நீ யார்? முதல்ல யூ கெட் அவுட். முதலியாரின் கோபத்தை கண்டதும் போலீஸ்காரன் நடுநடுங்கி போனார். எஸ் சார் என்று இன்னொரு முறை சலாம் வைத்தான். அதிகாரம் இருக்குன்னா அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. திருடனப்ப ஜெயிலுக்கு போனான், அப்புறம் வெளியில விட்டாங்க. திருடாதப்ப அவன் எங்க போறது? அவன் திருடினா அப்ப வந்து பிடிச்சிட்டு போ என்று கூறி போலீஸ்காரனை முதலியார் வெளியே அனுப்பி வைத்தார். ஓய் குஞ்சுமணி, இங்கே வாரும். உம்ம மாதிரிதான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன். எனக்கு வேண்டியது வாடகை. அதை நீர் திருடி கொடுக்கிறீரா, சூதாடி கொடுக்கிறீராங்கிறதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரிதான் அவனை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீர் ஜெயிலுக்கு போன ஒரு திருடனை கண்டு பயப்படுறீர். நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடர்களை பார்த்து பயப்படுகிறேன். அவன் அங்கேதான் இருப்பான், சும்மா கடந்து அலட்டாதீர் என்று குஞ்சுமணியும் சொல்லிவிட்டு கோனாரின் பக்கம் திரும்பினார். என்ன கோனாரே, நீயும் சேர்ந்துக்கிட்டு யோகிய மாதிரி பேசுறியா? 4 வருஷத்துக்கு முன்னே பாலிலே தண்ணி கலந்ததுக்கு நீ ஃபைன் கட்டின ஆளுதானே என்று கேட்டபோது கோனார் தலையை சொரிந்தான். கடைசியாக தனது புது குடித்தனக்காரனிடத்தில் முதலியார் சொன்னார். இந்தாப்பா, உன்கிட்டே நான் கை நீட்டி 2 மாசம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்திருக்கேன். யாராவது வந்த உன்னை மிரட்டினா என்கிட்டே சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வண்டியை நோக்கி நடந்தார் முதலியார். அன்று நள்ளிரவு வரை அவன் அங்கேயே இருந்தான். அவன் எப்போது வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே போனான் என்று எவருக்கும் தெரியாது. காலையில் பால் கறக்க வந்த கோனார் அவன் உள்ளே இருக்கிறான் என்று பயத்துடனேதான் பாலை கறந்தான். குஞ்சுமணி இன்றைக்கும் அந்த திருட்டு பயலின் முகத்தில் வீழ்த்துவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு ஜன்னலை திறந்து பசுவை தரிசனம் செய்தார். குழாயடிக்கு தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் மட்டும் அந்த வீடு பூட்டி கிடப்பதைக் கண்டு தைரியமாக அவனை பற்றியும் முதலியாரை பற்றியும் விமர்சனம் செய்து கொண்டு போனார்கள். சீத்தம்மாளின் குரலே அதில் மிகவும் எடுப்பாக கேட்டது. அந்த வீடு பூட்டி கிடக்கிறது என்பதை அறிந்த கோனாரும் குஞ்சுமணியும் நேற்று இரவு அடித்த கொள்ளையோடு அவன் திரும்பி வரும் கோலத்தை பார்க்க காத்திருந்தார்கள். மத்தியானம் ஆயிற்று, மாலை ஆயிற்று, மறுநாளும் ஆயிற்று.
2 நாட்களாக அவன் வராததைக் கண்டு கோனாரும் குஞ்சுமணியும் அவன் திருட போன இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்க கூடும் என்று மிகுந்த சந்தோஷ ஆரவாரத்தோடு பேசிக் கொண்டார்கள். அந்த 4 வயது குழந்தை மட்டும் ஒரு நாள் மத்தியானம் அந்த பூட்டியிருக்கும் வீட்டு திண்ணை மீது ஏறி திறந்திருக்கும் ஜன்னல் வழியே உள்ளே பார்த்து மாடம் நிறைய இருந்த சாக்லேட்டுகளை கலங்குகிற கண்களோடு பார்த்து, "ஹே மிட்டாய் மாமா, நீ வரவே மாட்டியா?" என்று கண்களை கசக்கிக் கொண்டு தனிமையில் அழுதது குழந்தை. இத்துடன் கதை முற்றிற்று. இந்த சிறுகதை தொகுப்புகளை பொதுமக்களின் உபயோகத்துக்காக தொகுத்து வழங்கிய ப்ராஜெக்ட் மதுரை இணையதளத்துக்கு மிக்க நன்றி.